இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏர்வேஜ் எக்ஸ்பெரிமெண்ட். இதுக்கு என்னென்ன அப்பாரட்டஸ் தேவைன்னா சோடியம் வேப்பர் லேம்ப், ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப், அப்புறம் இந்த கிளாஸ் பிளேட்ஸ்க்கு நடுவில் ஹேர் வச்சு இந்த லென்ஸ். இது வந்து ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். ஸோ இதை வந்துட்டு லெஃப்ட் டு ரைட் வந்து மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுதான் மெயின் ஸ்கேல் ரீடிங். இது வந்து வெர்னியர் ஸ்கேல் ரீடிங். இதில் வந்து 50 டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பார்க்கும்போது வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்க்கு இந்த ஸ்கேல் தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு மேலே அப் அண்ட் டவுன் அட்ஜஸ்ட்மெண்ட். இது வந்து ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட். இது பின்னாடி இருக்கிறது வந்துட்டு நம்ம லூஸ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு டைட் பண்ணிடணும். அப்போ தான் அது வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். இந்த லென்ஸ் வந்துட்டு நம்ம இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பண்ண முடியும். ஸோ நமக்கு எப்போ வந்து கிளியராக இருக்கோ அதை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து டைட் பண்ணிடணும். நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி 10 மினிட்ஸ் முன்னாடியே இந்த லைட்டை நம்ம ஆன் பண்ணி வச்சானா அதோட பிரைட்னஸ் நம்மளுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் இன்க்ரீஸாக கிடைக்கும். 2 கிளாஸ் பிளேட்ஸ்க்கு நடுவில் ஹேரை ஃபிக்ஸ் பண்ணி இந்த இதில் வச்சுருக்கோம். இந்த கிளாஸ் செட்டப்பை வந்து இந்த லைட்டுக்கு பெர்பெண்டிகுலராக வச்சுருக்கோம். 2 கிளாஸ் பிளேட்ஸ் உள்ளே இருக்குது. அதில் வந்து நம்ம ஹேரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த இது இங்கே ஸ்லாண்டிங்காக வச்சு இந்த லைட் ரேஸ் வந்து பெர்பெண்டிகுலராக அந்த கிளாஸில் கட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். மைக்ரோஸ்கோப்பை அப் அண்ட் டவுன் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஹேரை ஃபோக்கஸ் பண்ணணும். இதுதான் வந்து லென்ஸில் இருக்க க்ராஸ் வயரு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லென்ஸ் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் கரெக்டாக இந்த க்ராஸ் வயரை இந்த லைன் வந்து இப்படி மெர்ஜ் ஆகிற மாதிரி வைக்கணும். இதோட வேல்யூ வந்து nth வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கணும். ஸோ nth வேல்யூ எப்படி எடுக்கணும்னா இந்த லைன் எங்கே கோயின்சிடேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி MSRோட வேல்யூ என்னென்னா நம்ம மெயின் ஸ்கேல் ரீடிங்கில் இந்த 0 எனக்கு எந்த இடத்துல அக்யூரேட்டாக காட்டுதோ அதுதான் என்னோடய MSR வேல்யூ. நெக்ஸ்ட்டு VSR வேல்யூ எப்படி எடுக்கணும்னா இந்த 50 லைன்ஸில் மேலே இருக்க 50 லைன்ஸில் மைன்யூட்டாக நோட் பண்ணோன்னா எந்த லைன்ஸோட கோயின்சிடேட் ஆகுதோ அந்த லைனை வந்து கரெக்டாக எடுக்கணும். ஸோ MSR வேல்யூ வந்து 0 பாயிண்டிங் என்ன வந்து பாயிண்ட் பண்ணுதோ அதுதான் எடுக்கணும். VSR வந்துட்டு கோயின்சிடென்ஸ். எந்த லைனோட கோயின்சிடென்ட் ஆகுதோ அந்த லைன். ஃபார் எக்ஸாம்பிள் VSR வேல்யூ வந்துட்டு பாயிண்டில் வரவே வராது. 1 2 3 2ல் ஆகலாம், 10ல் ஆகலாம், 5ல் ஆகலாம். இதே மாதிரி இது nth லைனோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா 1 2 3 4 5 இந்த க்ராஸ் வயரை 5th லைனில் போய் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே என்ன MSR வேல்யூ காட்டுது, VSR வேல்யூ காட்டுதுன்னு சொல்லிவிட்டு நான் நோட் பண்ணி வச்சுக்கணும். இதே மாதிரி n+5க்கு 10க்கு 15 அப் டு 30 வரைக்கும் நீங்கள் 5 இன்க்ரீஸ் பண்ணி MSR வேல்யூ என்ன, VSR வேல்யூ என்னன்னு சொல்லி எடுத்துடணும். இப்படி லைன்ஸ் வந்து நான் மூவ் பண்ணுறதுக்கு இது வந்து ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ நான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ண இது 3 லைன்ஸ் 5 லைன்ஸ் மாதிரி மாறி வந்துகிட்டே இருக்கும். அப்படி இதை நம்ம மூவ் பண்ணணுன்னா இந்த நாப் வந்து டைட்டாக இருக்கணும். இந்த நாப் டைட்டாக இருந்தால் தான் இது வந்து ஸ்லைட்டாக லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ நம்மளால் ஈஸியாக மூவ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இந்த நாப் வந்துட்டு டைட்டாக இருந்தால் தான் நம்மளால் அப் அண்ட் டவுன் வந்து ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஈஸியாக கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு கேல்குலேஷன் பார்ப்போம். இப்போ nth வேல்யூ 2.85 நமக்கு கிடச்சிருக்குன்னா VSC வந்து நம்ம கோயின்சிடென்ட் லைன் 21th லைன் கோயின்சிடென்ட் ஆகிருக்கு. இதுக்கு எப்படி TR வேல்யூ போடுறதுன்னு பார்ப்போம். இதோட LC வந்துட்டு 0.001. இப்போ TRோட வேல்யூவோட ஃபார்முலா என்னென்னா MSR + VSC × LC. நமக்கு கிடச்சிருக்க VSC வந்து 21. ஸோ LCயோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 0.021 வருது. இதோட நம்ம MSR வேல்யூவை ஆட் பண்ணுறோம். ஸோ நமக்கு கிடச்சிருக்க வேல்யூ வந்து 2.85. நம்ம இந்த வேல்யூவோட 2.85 ஆட் பண்ணால் இதுதான் TR வேல்யூ. இந்த மாதிரி n2 n+30 வரைக்கும் வேல்யூஸ் வந்து நம்ம எடுத்து அதுக்கு TR வேல்யூ எடுத்து வச்சுக்கணும். இப்போது இந்த வேல்யூ எப்படி போடுறதுன்னு நம்ம பார்ப்போம். நம்ம TR வேல்யூவோட ஃபஸ்ட் வேல்யூவும் செகண்ட் வேல்யூவோட டிஃப்ரென்ஸை நம்ம இங்கே போடணும். அதே மாதிரி மாற்றி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி இந்த டேபிளர் காலமில் போடணும். நெக்ஸ்ட்டு இந்த வித்து டிவைடட் பை 5 போட்டோன்னா நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். ஸோ இப்படி தான் கேல்குலேஷன் போடணும்.